புரிசை தண்டினையும் என ஓங்கி பொரும்படை சென்னி புடைத்து விழுந்தான். விருந்தினராய் இருவோரும் விமானத்து அரும் திரள் வானம் அடைந்தனர் என்றே வந்திரல் மன்னவர் மன்னவன் முந்தன் பொன்திகழ் மாநகர் புக்கணன் இப்பால் பண்டு விழுந்து பருப்பதமாக நின்றது பண்டு நெடுங்கிரி என்ன அன்று தொடுத்து அதனுக்கு அதுபோல் பேராய் என்றும் வழங்குவது இம்பரின் அந்த குன்றெல்லரும் தவர் விஞ்சையர் கோபம் என்றவர் என் இலர் வீடுகுற நோட்பாடு என்று கூறி அரும் தமிழ் இறைவனை நோக்கி துன்புவாதவர் அறிவிழா சுகர உருவ குற்றீது இருந்தவர்களாம் போதர நோற்று நின்று காரணம் யாது என குறுமுனி நிகழ்த்தும் வேண்டில் வேல் என விளங்கு விச்சாதரன் என்று தான் யாழ்மகன் புலத்தியன் தவத்திற்கு இடையூறு ஆனவான் செய்ய பன்றியாய் செவ்வான் ஏனும் ஆகுவோன் உய்வது என்று எனக்கு என மன்னர் மன்னன் நாம் தென்னவன் வந்து நின்மனத்தில் துன்பு பல்வகை விளங்கும் திலா தொலைந்து வினை மாய்க்கும் பின்னர் இரு பெருக என பனைத்தனன் இயக்கன் அன்னவாறு வந்து இறந்தபின் பலவுரு அடைந்தானாய புண்ணிய விஞ்ஞயன் ஆகமாய் கிடந்த தூயரீர் ஆதலால் அவ்வரை மீமிசை துறந்த பாய கேள்வியர் இறை கோவப்பட்டது எவ்வுயிருக்கும் நாயனார் முதலே நயந்து அவன் உரைவார் என்று அகத்தியன் உடை கொடுத்து எம்பினன் இப்பால் பன்றி ஏற்றையும் பாட்டியும் பைப்புணர்ந்து இட்ட செற்று அவிழ்ந்தபின் பன்னிரை பொருளையும் திகைப்பு உற்று அன்று அடக்கன் உழந்தமை யார் அளந்து உரைப்பார் ஓடுகின்ற திருமகள் குருவனங்களை தேடுகின்றன தாய் மூமுளை தீபால் வேட்டு வாடுகின்றன ஆகவெம்பசி நனி வருத்த வேடுகின்றன வீல் சுட விதும்பு கின்றன ஆள் இன்னவாறு இவை அணங்கு குரு எல்லை வேல் வல்ல தென்னவராகிய தேவர் கயல் கண் மின்னனால் ஓடுமின் நவிர் விமானம் மீது ஏறி அன்ன காணகத்து இச்சையால் ஆடல் செய்து இருந்தார் ஏனம் என்பரர் முருகன் நோய்க்கு இறங்கினார் இச்சை ஆன அன்பு தந்து அத்துயர் அகற்றுவான் என்று மான அன்புடை பிறையின் படையின் படிவு எடுத்து அயரும் காணவன் பரல் கலங்கு அங்கர் கடங்க நேர் வந்தார கிட்டுகின்ற தம் குத்தியும் கிட்டி முட்டுகின்ற மோப்பன முதுகு உரத்தாவி எட்டுகின்ற கால் விசை தெரிவன நிலத்தை வெட்டுகின்றன குதிப்பன ஓடுவம் இல்வ ஏனும் இன்னமும் காண்ப அரிதாகி ஏனம் ஆன மெய்மயிர் மிகிழ்கிட தடுவி மோந்து அருளினன் மானமுன் முளை மருந்தி வளவனும் மந்திரனும் ஞானமும் பெருந்தகையும் நல்குணங்களும் நல்கா துங்கமாமுகம் ஒன்றுமே சூகர முகமா அங்கம் யாவியம் மானுட ஆக்கையாக்கே கங்கை நாயகன் கடவுளர் நாயகன் கயல் கண் மங்கை நாயகன் கருணை ஆம் திரு குரு மறைந்தான் நிம்மை எப்பவ தன்னையாய் இனிவர பவமும் செம்மையே செய்த சேதனத்தையும் கேதனம் செய்தார் எம்மையே எப்பவத்து ஆயினும் எனை படவுயிருக்கும் அம்மையே அன்பராய் காட்டுவர் அவர் ஆழ்யவரே பன்றி குட்டிக்கு முளை கொடுத்த படலம் சுபம்மே பன்றி குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம் தந்தை தாய் இழந்து அளவரு குருளையே தாயாய் வந்த நாயகன் முளை கொடுத்து அருடைய வைகை ஈது அந்தவாறு இருமைந்தரு மந்திரராயி எந்தையா சிவபுரம் புகுந்து இறந்தவாறு இசைப்பாம் ஆதிநாயகன் திருகுரு மறைந்த பின்னணைய கோதியில் 6 ஏனம் குமரனும் காலை சோதியாறு 2 அருக்கர் போல் தோன்றி அப்புறப்பில் ஓதியாய்ந்த கலைஞராய் ஒருங்கு வீற்று இருந்தார் அன்னையராய் அவர் வைகுனால் அலைபுணல் கூடல் புனித நாயகன் அருள் திறம் உயிரக்கையெல்லாம் பொதுவாஜினியவா ஆவன என்பதை யாவரும் தேர மனதை பால்மொழி மங்கை ஜன்மனாலனை விடமும் விளங்கினம் வெய்யவா அசேதன விளங்காம் விளங்கே இற்றேம் என கோடை கட்டு இறங்கிய கை விளங்கினை நீ கருணையாய் விளைந்து இவ்விளங்கு அறிவகற்றியது ஆது என இறைவன் அகில வேதமும் நம்மை சகல சிவதயாவரன் என்று உரை சாழ்பாள் இகளில் சேதனம் ஆகிய 2 புகழில் வேறு அலையமர்க்கு அவை புது மைய அதனால் தாயிழந்து பிம்பசித்து அகம் சுரத்தலன்று காயும்மா தவம்பரம் சுட காலிடை கிடந்து திரியும் ஏனும் என் குருளைக்கு தென்மறை இறங்கி ஆய்முளை அழைத்து உயிரழைத்த நம்பதனால் அளவில் ஆற்றலும் திறனும் நல் அரும் விரல் கல்வி விளைவும் ஞானமும் கிடைத்தன மீனவர்க்கு இனிமேல் வளவிழாதகோள் அமைச்சராய் வளம் பல பெருகிய கலைமையில் பாசம் மேய்த்து மேம்பெரும் கனத்தவராவார் என்று நாயகன் நாயக்கு இறை கொடுத்து எம்பி அன்று மீனவன் கனவில் வந்து அறுவகையில் பன்றி குன்றில் ஏனமா முகத்தராய் படை பண்டிரு குமரன்